guys, welcome back to our channel. Okay, so today is a very excitement day because morning I got up and you could see I'm vlogging for the first time from my car. Basically I was using BBG till now, but I really wanted to use another brand. You could have seen right now Raptor is completely upgraded to a touring setup. I have the sanitizer as well as I have the mask available with me, so I'll wear it. I'll sanitize myself regularly. So guys, I won't tell you the shop name right now. Instead what I would do is I'll tell you what is the product I'm going to buy. So it will be a riding jacket which I'll be upgrading to, because the riding pants were recently bought, and I do not want to give that off and move to a different brand. I wanted to test how well two different brands, one in riding pant and one in riding jacket, how does it match. So that is the reason right now I'm on my way. I'll go to the showroom and I'll show you which model am I going to take, so that you get a clear picture. But each brand is unique on its own way. So basically if you see, BBG is also good, Rhinox is also good, Aspida is also good. They are unique in their own design. Okay guys, so without any further ado, I'll not take much time. I'm just driving in the highway right now. So let me quickly go ahead to the store itself and I'll show you the complete footage. So see you soon guys. Hey guys, so at last we reached aayachu. So நம்ம இருக்கிறது வந்து மோட்டோ கியர்ல ரைட் now. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷோரூம்க்குள்ள என்டர் ஆக போறோம். இந்த ஜாக்கெட்டோட வீடியோஸ் என்ன எடுக்கிறேன்னு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எந்த மாடல் எதனால் எடுத்து எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம மோட்டோ கியருக்குள்ளே போய்ட்டு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. யாருக்கா பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக மோட்டோ கியருக்கு வாங்க. ஸோ கைஸ் பேசிக்காக வந்துட்டு நம்ம எப்போவுமே வெளியில் போகிறதுக்கு ஸ்டோர் போகிறதுக்கு எந்த கடைக்கு போகிறதா இருந்தாலும் வில் பி ரியலி வரிட் பிகாஸ் சேஃபாக இருக்குமா சொல்லிட்டு இந்த கோவிட் சுச்சுவேஷனில். பட் மோட்டோ கியரை பொறுத்த வரைக்கும் வீக்லி தே டூ சானிடைசேஷன். அது தவிர வந்துட்டு ஸ்டோர் மேனேஜராக இருக்கட்டும், சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், உள்ளே வரவங்க கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட் சானிடைஸும் பண்ணி ஆகும் கம்பல்சரியாக. அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டே காட்டுவாங்க. ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு சேஃப்டி மெஷர்ஸில் மோட்டோ கியர் இஸ் ஆன் டாப் நாச். ஸோ நம்ம குயிக்காக வந்துட்டு நான் வந்துட்டு மேனேஜரும் ஆஸ் வெல் அஸ் அசிஸ்டண்ட்டையும் நான் காட்டுறேன். ஸோ இவர் தான் ஸ்டோர் மேனேஜர் அரஃபத் புகாரி அண்ட் இவர் தான் கார்த்திக் அசிஸ்டண்ட் நம்மளுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரஃபத் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஜாக்கெட்ஸ் பற்றியும் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக ஸ்டோர் வந்து பாருங்கள் பிகாஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஜாக்கெட்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பைக்கிங் தேவைப்படுறது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம வந்து பாருங்கள். நம்ம குவிக்காக வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்க்கலாம். அண்ட் எனி கொஸ்டின்ஸ் ஆஸ் ஐ செட் கமெண்ட் பாக்ஸில் கிளியர் ட்ராப் போட்டுருங்க. இப்போது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் மெயினாக கியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அரஃபத் அவர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன கியர்ஸ் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபுல்லாக. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, பிகாஸ் ரைனாக்ஸருக்கு மட்டும் இல்லை நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன வேரியேஷன்ஸில் ஈவன் இப்போது எக்கனாமிலையும் வாங்கலாம், கொஞ்சம் ஹை எண்டாக இருக்கிற தே டீல். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, க்ளவுஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் குவிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு புகாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஹலோ புகாரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு ஜென்ரலாக வந்துட்டு எப்படின்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பைக்கிங் இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன, ஒரு நல்ல கியர் போட்டு நல்ல ஒரு எட்டிகேட்டாக வண்டி ஓட்டணும், ஹைவேஸ்லேயோ லேர்ன் பண்ணணும், ஒரு குரூப் ரைட்ஸ் அப்படின்னு தான் நிறைய இப்போ வந்து வர யங்ஸ்டர்ஸ்லாம் திங்க் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஜாக்கெட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் பிகாஸ் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மோட்டோ வேர் மாதிரிலாம், விச் இஸ் லெவல் 1 தான், லெவல் 2 அவங்களுக்கு கிடையாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மகிட்ட என்னென்ன லெவல் ஆஃப் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது எது சூட் ஆகும் மெயின் யங்ஸ்டர்ஸ்க்கு. பிகாஸ் எல்டர்லி பீப்புளுக்கு மேக்ஸிமம் தெரியும் ரைடிங் இது பற்றி. பட் யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல காலேஜ் பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்து ரைடிங் பேஷனாக கொண்டு வந்து ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங் ரைனாக்ஸ் ஜாக்கெட். ஓகே, இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் ரைனாக்ஸ், சோலாக்ஸ், ஸோ we have the multi brand. So starting level is Rhinox RGT. Okay. It's a level 2 protection. It's elbow and shoulder and back protection. Okay. Okay. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் லெவல் 2 ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 2 லைனர்ஸ் இருக்கும். ஓகே, அந்தந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வின்டர் லைனர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் லைனர் இருக்கும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கேட்டகரின்னு போனீங்கன்னா இதில் ஆனால் சைஸ் அவைலபிலிட்டி என்ன மாதிரியெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது? ஸ்மால் டு உங்களுக்கு 3XL வரைக்கும் இருக்குது. 3XL வரைக்கும். ஓகே, ஃபைன், பர்ஃபெக்ட். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக உங்களுக்கு நார்மல் டூரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது சிட்டி ரைடு, ஷார்ட் ரைடு. ஓகே, இப்போ என்ட்ரி லெவலில் இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு யங்ஸ்டார் இப்போ என்ட்ரி லெவல், இப்போ KTM, இப்போ ஒரு டாமினார், பஜாஜ், இப்போ ஸ்டார்டிங் பிகினர் வந்து ஓகே. ஓகே சார், நல்ல ப்ரொடெக்ஷன் ஜாக்கெட்டும் உங்களுக்கு லெவல் 2 ப்ரொடெக்ஷன். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது? ஸ்டார்டிங் வந்து 6350. 6350 உங்களுக்கு அந்த லெவல் 2 ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டொர்னாடோ ப்ரோ, ரைனாக்ஸ் நெக்ஸ்ட் மாடல் டொர்னாடோ ப்ரோ. இதில் என்னன்னா அதோட இதில் டெனிர் 600 டெனிர் யூஸ் பண்ணுவோம். இதில் டெனிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணாலும் ஆர்மர் வந்து நாக்ஸ் ஆர்மர் யூஸ் பண்ணுறாங்க. சார் லெவல் 2 ப்ரொடெக்ஷன். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு செஸ்ட்டுக்கு வந்து ப்ரொவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, செஸ்ட் அந்த மாதிரி ப்ரொவேஷன் இருக்கும். ப்ரொவேஷன். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த இனிஷியல் லான்ச் மாடல் உங்களுக்கு செக் ப்ரொடெக்ஷனுக்கு ஆப்ஷன் இல்லையா வைக்கிறது? கிடையாது. ஓகே, ஸோ பேசிக்காக இது செஸ்ட் ப்ரொடெக்ஷன்ல இந்த சீரீஸ்லேருந்து உங்களுக்கு செஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணலாம். ஃபைன். இதுலேயும் லெவல் 2 ப்ரொடெக்ஷன். ஓகே, மாடல் டொர்னாடோ ப்ரோ. பர்ஃபெக்ட். இதில் அந்த ஆப்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அந்த டைம் போடுறோம். ஓகே, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்டார்ம் ஈவோ. ஓகே, ஸ்டார்ம் ஈவோ பார்த்தீங்கன்னா இதில் கம்ஸ் செஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, செஸ்ட் ஆர்மர் வந்து இருக்கும் அதில். ஓகே, லைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் லைனர் அண்ட் விண்ட் லைனர். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே அந்த டைட்டானியம் மெட்டல் வச்சுருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் லெவல் 2 ஆர்மர். ஓகே, ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்? இது 9750. ஓகே, 9750. அண்ட் சைஸஸ் ஸ்மால் டு 3XL வரைக்கும். ஸோ பேசிக்கலாக நம்மளோட ரைனாக்ஸில் வந்துட்டு 3XL வரைக்கும் தான் இருக்குமா, இல்லாட்டா 3XL வரைக்கும் உங்களுக்கு? ஓகே, RGTல பர்டிகுலர் கலரில் வந்து 5XL வரைக்கும் இருக்குது. இப்போ பிளாக்ல பார்த்தீங்கன்னா 5XL வரைக்கும், அதாவது அந்த என்ட்ரி லெவல் ஜாக்கெட். ஓகே, ஓகே, ஃபைன், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த மாடலுக்கு சப்போஸ் ஒருத்தர் ப்ரிஃபர் பண்ணுறாரு, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்காரு, அப்போ அந்த மாதிரி 5XL to 4XL தான் ஃபிட் ஆகணும் தான், அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதாவது பண்ண முடியுமா? அவங்களோட சைஸ் வேரியேஷன் அவங்க என்ன மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க 48, 49 இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 4XL தான் வரும். ஓகே, இல்லை அப்போ நம்மளுக்கு அவைலபிலிட்டி கிடைக்குமா கம்பெனியில் கேட்டால்? இருக்கும். சப்போஸ் இல்லைனா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே, 2-3 டேஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ரைனாக்ஸில் ஸ்டெல்த் யூ. ஓகே, ஸ்டெல்த் யூ இது கம்ப்ளீட்டாக வந்து அட்வென்ச்சர் ஃபார் டூரிங். ஓகே, சார் ஹிமாலயன் பைக்கர்ஸ் போகிற மோரோட KTM அட்வென்ச்சர் லாங் ரைட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ப்ரொவிஷன் அதிகமாக இருக்கும். பாக்கெட்டு, அப்புறம் வென்டிலேஷன். ஓகே, சார் லெவல் 2 ஆர்மர்ஸ், அதே சேம் நாக்ஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, தெர்மல் லைனர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி பெல்ட். ஓகே, இதில் வந்து கிட்னி பெல்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே. பேக் சப்போர்ட். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று தெரிய வேண்டியது, இந்த மாதிரி கிட்னி பெல்ட் தனியாக கூட நீங்கள் ரைனாக்ஸில் சேல் பண்ணுறாங்களா? ரைனாக்ஸில் இல்லை, தனியாக செப்பரேட்டாக. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இது பேசிக்காக வந்துட்டு நம்ம பேக் சப்போர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். கிரேட். ஜாக்கெட் இன்க்ளூட் ஜாக்கெட்டோட வரும் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெயின் கியர். இந்த மாடலில் வந்து எக்ஸ்டர்னல் ரெயின் கியர். ஓகே, நீங்கள் ஜாக்கெட் மேலே ரெயின் போகிற மாதிரி. ஓகே, ரெயின் கியர்ஸ் போகிற மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். சார் ரெயின் ஜாக்கெட். ஸோ எனக்கு இன்னொன்று தெரிய வேண்டியது என்னென்னா, சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி நான் இப்போ இந்த ஜாக்கெட்ஸில் ஏதாவது சீரீஸில் எடுத்தால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கிடைக்குமா ரெயின் ஜாக்கெட்டு? செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். என்ன காஸ்ட் வரும் அது அப்ராக்சிமேட்டாக? 9,000. ஓகே, ஸோ கைஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் அது ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன், ப்ளஸ் எங்கள் வீடியோலையும் கீழே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ ரைனாக்ஸில் இதுதான் ஹையஸ்ட்டாக, இதுக்கு மேலே வேறு ஏதாவது சீரிஸ் இருக்கா? ரைனாக்ஸில் ஸ்டெல்த் தான் ஹையஸ்ட். ஓகே, ஹையஸ்ட்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வச்சிருக்காங்க ஜாக்கெட்ஸ். என்ட்ரி லெவலுக்கு இந்த ஜாக்கெட் இந்த கிரே கலர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ஏர் ஜெட்டிங் அண்ட் இது வந்து டொர்னாடோ ப்ரோ. இது டொர்னாடோ ப்ரோ. இது வந்து செகண்ட் லெவல்ல உள்ள ஜாக்கெட் ரைனாக்ஸ்ல. தேர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்மிவோ சொல்றது கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் இருக்கும், கொஞ்சம் பெட்டர் ப்ரொடெக்ஷனும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் மாடல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெல்திவோ. இதுதான் மெயினா பாத்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் டூரிங் எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவாங்க மெயினா. சேம் and different brands. Solas. Okay. It's the same specification. Okay. This is touring and adventure. Okay. So level 2 armor. This this is visibility. Okay. Yeah. Reflection area. So basically iOS la போகும்போது வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிஃப்ளெக்டிவ் வந்து. Okay. ஸோ பேசிக்கலி இந்த பர்டிகுலர் ஜாக்கெட் வந்து சோலாஸ் பிராண்டுன்னு சொல்கிறதுலேருந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரைனாக்ஸ் மாடல் மாதிரி அட்வென்ச்சர் ஜாக்கெட் இது கம்ப்ளீட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கப்பல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ராப்ஸ் அட்டாச்சாகவே கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் இது ரிமூவபுளாக கிடையாது. பட் இருந்தாலும் இது பெர்மனெண்ட்டாக இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் நைட் விசிபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேக் பாக்கெட் கொடுத்துருக்காங்க ரெயின் கவருக்கு. அண்ட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, எப்போவும் அட்வென்ச்சர் ஜாக்கெட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணால். ஏன்னா டூரிங்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகக்கூடாது, இந்த பாடி வெயிட் நிறைய ஆகக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா இதில் எப்படி அதே சேம் தெர்மல் லைனர் எக்ஸ்டர்னல் ரெயின் கியர். ஓகே, இந்த தெர்மல் லைனர் ரெயின் கியர்லாம் இல்லைன்னா உங்களுக்கு ஜாக்கெட் எப்பவும் லைட் வெயிட்டாக தான். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ ஆர்மர் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஜாக்கெட் வேர் பண்ணும்போது அந்த வெயிட்லாம் தெரியாது உங்களுக்கு. ஓகே, ஹேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் தெரியும். ஓகே. ஸோ கைஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் உள்ள ரெயின் லைனர் தெர்மல் லைனர் எடுத்தாலும் கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். பட் எனிவேஸ் வெயிட் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆர்மர் நல்ல ஹை ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஆர்மருக்கு வெயிட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த மாடல் வேணும் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டுங்க, சைஸ் கேட்டுங்க. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு ட்ராவல் இயர் அண்ட் சைஸ் இல்லாட்டினா திருப்பியும் வெறுங்கையோட போகிறதோட ஃபஸ்ட் கேட்டுட்டு நீங்கள் வருது, இட் வில் பி பெட்டர். ரைனாக்ஸில் எப்படி நம்ம என்ட்ரி லெவலில் பார்த்தோமோ அதே சொலாஸ்லேயும் இருக்குது. சொலாஸ்லேயும் ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலில் வந்து இப்போ அதுதான் ஓகே இந்த ரிவல் அர்பன் சொல்லிட்டு இதுவும் அதே ரேஞ்ச் தான். 6500 அந்த ரேஞ்ச் தான். அதே லெவல் 2 ப்ரொடெக்ஷன், அதே லெவல் 2 ஆர்மர் பேக் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள லைன். இவங்க வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் ரைன் கேர். ஓகே, இப்போ ரைனாக்ஸில் இன்டர்னல் லைனர் கொடுக்கலாம், இவங்க எக்ஸ்டர்னல் ரைன் கொடுத்து. ஓகே ஃபைன், பர்ஃபெக்ட். இப்போ அதே நெக்ஸ்ட் லெவல் இப்போ டொர்னாடோ ப்ரோன்னு பார்த்தோம். அதே இது இந்த சபர் மேக்ஸ் இது. ஓகே லெவல் 2 ப்ரொடெக்ஷன். இதில் வந்து செஸ்ட் ஆர்மர் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த 8500 இவங்க செஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த ரைன் எல்லா பிராண்டுமே இண்டிவிஜுவலாக யூனிக்காக அவங்களே டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் கொண்டு வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் சோலாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மேஜராக இருக்குது நீங்கள் பார்த்ததுல? டிசைன் இருக்குது ஆப்வியஸ்லி, பட் அது தவிர ப்ரொடெக்ஷன் வைஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஏதாவது ப்ரொடெக்ஷன் எல்லாமே சேம் தான், லெவல் 2 ஆர்மர். ஓகே, அவங்க இப்போ ரைனாக்ஸ்ல பார்த்தா நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றாங்க, இவங்க சாஃப்டாக் யூஸ் பண்றாங்க. ஓகே சார், ரெண்டுமே ப்ரொடெக்ஷன் தான், நல்லா இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா கோடுரா 610 810 சேம் தான். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே குட். ஓகே, அடுத்தது ரைடிங் பேண்ட். ஓகே, ஸோ கைஸ் சோலஸில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ட்ரி லெவல் as ரைனாக்ஸ் சொன்ன மாதிரி ஜிடிக்கு மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து செகண்ட் லெவல்லையும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சைஸ் அவைலபிலிட்டி சோலஸ் அவைலபிலிட்டி ஸோ ஸ்மால் டு 4X. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைடிங் பேண்ட்டோட செக்மெண்ட் போகலாம். இப்போ ரைடிங் பேண்ட்லாம் சேம் அதே தான். இப்போ என்ட்ரி லெவலில் போகும். இப்போ இது வந்து ஏர் டெக்ஸ் பேண்ட் ரைனாக்ஸில். ஓகே, ஏர் டெக்ஸ் பேண்ட்டு இதில் வந்து லெவல் 1 ஆர்மர், லெவல் 1 ப்ரொடெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இதில் நீ ஆர்மர் இருக்கும். நீங்கள் ஹிப்பில் வந்து ஃபோம் பேடிங் வச்சுருப்போம், நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே 610 ஆப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து ரைனாக்ஸ் தானே? இது என்ன ப்ரைஸ் வருது? 6000 உங்களுக்கு 350. 6350. ஓகே, 6450. 6450. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து அட்வென்டோ. அட்வென்டோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் லாங் ரைட் போவீங்க, டூரிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவல் 2 ப்ரொடெக்ஷன் இதுலேயும் இருக்குது. இதில் ஹிப்லேயும் ஆர்மர் இருக்கும். ஓகே சார், நாக்ஸ் ஆர்மர் உங்களுக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். இதில் என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு இதில் மொரோவர் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி ரிஃப்ளெக்ஷன் ஏரியா நிறையா இருக்கும். ப்ளஸ் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதெல்லாம் வென்டிலேஷன் உங்களுக்கு. ஓகே, வென்டிலேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஒரு அட்வென்ச்சர் பேண்ட் மாதிரி இது. டூரிங் நலமா. அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெல்தியோ ஜாக்கெட் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டெல்தியோ பேண்ட். ஓகே இது 600 அந்த இது அந்த இதுதான். எஸ் சார், மேஷ். ஓகே,
அண்ட் இப்போ இது என்ன 600 சொன்னா உங்களுக்கு மெஷ் டைப்ல காத்து உள்ள போகுமா இல்ல காத்தே போகாது? கோடுரா வந்து அந்த கோடுரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. மெஷ் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்குள்ள அந்த வென்டிலேஷன் பர்மனன்ட். ஓகே பெர்ஃபெக்ட். இது வென்டிலேஷன். சோ பேசிக்கா ஒரு அட்வென்ச்சர் பேண்ட் மாதிரி தான் இதுலயும் வென்டிலேஷன் நீங்க வந்து as and when required நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இங்க பின் லாக் மாதிரி இருக்கு சிஸ்டம். நீங்க பின் பண்ணிட்டு you can use the pant. Yeah. And I won't let you go. I need you by my side. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் க்ளவுஸ். இப்போ ரைனாக்ஸில் சேம் அதே மாதிரி இப்போ ஜாக்கெட்டில் ஆர்ஜிடி அண்ட் டொர்னாடோ அண்ட் அர்பன் பார்த்தீங்கன்னா அதே சேம் வந்து தான். ஓகே. இப்போ ஆர்ஜிடி க்ளவுஸ். ஓகே. இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2550 இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் லெதர். ஓகே. ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பேடிங் வச்சிருப்பாங்க. ஃபார்ம் ஓகே. ஃபார்ம் ப்ரொடெக்ஷன். ஓகே. ஸோ நக்கல் ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ மோர் ஓவர் வந்து உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வென்டிலேஷன். ஓகே. ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது? இது 2550. ஓகே. ஸோ கைஸ் இது வந்து 2550. இது வந்துட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் சிட்டி. ஆக்சுவலாக சிட்டி மட்டும் இல்லை நீங்கள் வீக்கெண்ட் ரைட்ஸ் கூட இது போட்டு போகலாம். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ் ஃபார் லாங் ரைட்ஸ். லாங் ரைட்ஸுக்கு இது யூஸ் பண்ணுவோம். லாங் ரைட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது, அது நம்ம போகலாம் அதுக்கு. பட் இது வந்து நீங்கள் சிட்டி யூசேஜ், வீக்கெண்ட் ரைட்ஸுக்கு, ஏதாவது ஹேங் அவுட்ஸ் எங்கே போகிறீங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரைட் கம்யூட்டிங் மாதிரி இருக்குது அதுக்கு போடலாம் நீங்கள். ஏன்னா இந்த லோக்கல் 150-500 rupees க்ளவுஸ் போடுறது பதிலாக யூ கேன் இன்வெஸ்ட் சம்திங் ஆன் திஸ். பிகாஸ் இது ஒரு லெதர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எப்போவுமே லைன் ஆஃப் அண்ட் யூ ஹேவ் பெட்டர் ப்ரொடெக்ஷன் இன் திஸ். அண்ட் வென்டிலேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ரைட் கம்ஃபர்ட் இருக்கும் கண்டிப்பாக இதில் கலர் ஆப்ஷன் 3 வேரியன்ட் இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ரெட் அண்ட் ஃப்ளோரசன்ட் விசிபிலிட்டி இது. ஓகே. ஓகே. அண்ட் பிளாக் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பிளாக், ஃப்ளோரசன்ட் அண்ட் ரெட் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ யூ கேன் ஆப்ட் ஃபார் இட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ அர்பன் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2750. ஓகே. இட்ஸ் ஃபுல்லி லெதர். ஓகே. அண்ட் மெஷ். உங்களுக்கு எங்கெல்லாம் வென்டிலேஷன் வேணுமோ உங்களுக்கு மெஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாவ் நைஸ். ஸோ ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி நக்கல் ப்ரொடெக்ஷன் இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ கைஸ் இது வந்துட்டு கொஞ்சம் கிளாசிக்காக அதான் சிட்டி ரைட், கம்யூட்டிங், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ரைட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக போகிறதா இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். பிகாஸ் இட் ஆக்சுவலி இது கலர் நல்லா அண்ட் ரைனாக்ஸோட லோகோ சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி சைஸ் நம்ம சைஸ் ஸ்மால் டு உங்களுக்கு 2XL வரைக்கும் இருக்குது சார். ஸ்மால்லேருந்து 2XL வரைக்கும் 2XL வரைக்கும் இருக்குது கைஸ். அண்ட் உங்களுக்கு இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஃபிங்கர் டச் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் டச் இருக்குது, ரெண்டு க்ளவுலையும் அவைலபிலிட்டி இருக்குது. குட். ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது? இது 2750. ஓகே. ஸோ இது வந்துட்டு 2750 வரும் கைஸ். anyone interested in style gloves you can go for it for commuting. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டொர்னாடோ ப்ரோ. ஓகே. ஜாக்கெட்டில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவ்ஸ் டொர்னாடோ ப்ரோ. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக. ஸோ டூரிங்க்கு போகிறவங்க வந்து நல்லா கொஞ்சம் பெட்டராக நல்லா இதாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நக்கல் ப்ரொடெக்ஷன் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கைஸ் இந்த மாதிரி க்ளவுஸ் கூட யூ கேன் யூஸ் ஃபார் யர் டூரிங். பிகாஸ் ஜென்ரலாக டூரிங் போது நீங்கள் ஃபுல் காங்க்லேட் போட்டு கண்டினியூஸாக ஓட்ட முடியாது. பிகாஸ் உங்களுக்கு ஹேண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு வீல் ஸ்விட்ச் ஓவர் டு ஸ்மாலர் க்ளவுஸ். அப்போது இந்த மாதிரி க்ளவுஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. பாம் ஆஸ் வெல் அஸ் இந்த சைடில் ஏரியாவுக்கும் கவர் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல தெரியுதா தெரியல, இது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நார்மல் க்ளவுஸில் போய் லாங் பேக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த மார்க் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையை தான் கீழே ஊணுவோம். ஸோ அந்த டைமில் இது ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். அண்ட் நல்லா குட் லெதர் குவாலிட்டி இருக்குது. ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது. கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நினைக்கிறேன் இது வென்டிலேஷன் இருக்காது. இதில் வென்டிலேஷன் இருக்குது, மெஷ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் நடுவுலலாம் மெஷ் மாதிரி இருக்குது, மெஷ் டைப்பில் இருக்குது. ஸோ இது நல்லா வென்டிலேஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன மாடல்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது 3150. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் பேர் அது ஸ்டார்ம் டொர்னாடோ ப்ரோ. ஸோ ரைனாக்ஸ் டொர்னாடோ ப்ரோ வில் கம் அரௌண்ட் 3150 rupees. ஸோ கைஸ் நீங்கள் டூரிங் போகிறதா இருந்தால் எப்போவுமே 2 ஆப்ஷன் வச்சுங்க. ஒன்று ஃபுல் காங்க்லேட் ஒன்று கையில் வச்சுங்க. அண்ட் கீப் திஸ் ஃபுல் காங்க்லேட் இஸ் டு ப்ரொடெக்ட் அன்டில் யுவர் இந்த பர்டிகுலர் ரிஸ்ட் வரைக்கும். ஹாஃப் இதுன்னு சொல்லிட்டு when you get overstrained wearing it continuously you can switch over. ஓகே. ஸோ கைஸ் இதுதான் வயட்டாரா கியர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் காங்க்லேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியேஷன் இருக்குது. பிளாக் வித் ரெட் வித் ஒயிட் கொஞ்சம் இந்த மாதிரி காம்பினேஷனில் அண்ட் இந்த மாதிரி. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஃபுல் காங்க்லேட் வாங்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சைடில் இந்த மாதிரி துணியாக இருக்கிறது மட்டும் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டர் வேணும். ஏன்னா நீங்கள் விழும்போது இப்படி ஊனிட்டு இப்படி போவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரொடெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இது நாக்ஸ் ஆச்சு. இது நாக்ஸ் வந்து பாம் ப்ரொடெக்ஷன் நாக்ஸ் உங்களுக்கு. ஓகே. இது வயட்டரோட ஸ்லைடர்ஸ் ஒன்று. ஓகே. மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்ஸ் ப்ரொடெக்ட். ஓகே. ஸோ பேசிக்காக மெயினாக ஆஸ் ஐ செட் இந்த பாம் ஏரியாவில் நிறைய விழுவிருந்தால் இது நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வயட்டாராலேருந்து ஒரு ஸ்லைடர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கார்பன் ஃபைபர் ஆச்சு. இது
கார்பன் ஃபைபர். ஓகே, இது கார்பன் ஃபைபர், மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தட் அது இந்த கார்பன் ஃபைபரோட எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு, விச் இஸ் குட். அண்ட் பெஸ்ட் திங் இஸ் இந்த இதுதான் ஜி, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன், இந்த லிட்டில் ஃபிங்கரும் உங்களுக்கு ரிங் ஃபிங்கரும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாக விழும்போது இந்த ஃபிங்கர் தான் மெயினாக உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, விழும்போது நான் கை மடங்கிறதுக்கு. தட்ஸ் ஃபைன். சி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். ஸோ தே ஹேவ் 6 வேரியன்ட், ஆரஞ்ச், ரெட், ப்ரௌன், ஒரு மாதிரி கிரே கலர், அண்ட் இது வந்துட்டு ஒரு camouflage டைப்ல. So guys, anyone wants to be really stylish, go for such kind of commuting gloves for commuting, not for touring. This is good. touring பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்ட் ஃபுல் கான்டெக்ட். Wow. So guys, this is in the shield gauntlet தான் I have been using like for 2 days. வேற லெவல் ஜி, இது வேற லெவலில் இருக்கும் இதோட குவாலிட்டி. யூடியூபர் அவர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார் ரைடில், அவரை பார்த்து நான் இதை டேக் பண்ணி வச்சுருக்க வாங்கணும்னா மேபி நெக்ஸ்ட் மந்த் நான் இதை வாங்கிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவர் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கலாக இது எப்படி பண்ணுவோம் ஜி இந்த இதில்? இந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் டிபெண்ட் ட்ரை பண்ணிடணும். ஓகே, டிபெண்ட் ட்ரை பண்ணிட்டு ஒரு சும்மா தண்ணியில் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிடணும், ட்ரை பண்ணிடணும். ட்ரைனா அப்படி புளியிற மாதிரி பண்ணணுமா? புளியக்கூடாது, நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே போதும், ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் 6 ஹவர்ஸ்க்கு வந்து அது நல்லா சில்லுன்னு நம்ம பாடியோட டெம்பரேச்சர், நம்ம பாடியோட சில்லுன்னு சூப்பர். எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னென்ன சைஸில் இந்த மாதிரி கிடைக்குது? இதில் ஸ்மால்லேருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும். ஓகே கைஸ், இது ஆக்சுவலாக இந்த இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வாங்குறதுக்கு, பிகாஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாடல் பற்றி, பட் எனக்கு ஜிஎஸ் ஃபிலிம்ஸோட பார்த்த உடனே அவர் ஒரு வீடியோவில் நான் நினைக்கிறேன் டெல்லியிலேருந்து ஆக்ரா போகும்போது இது போட்டார். ஜஸ்ட்டு அதை எப்படி பண்ணால் டிப்பில் கட்ட ஜஸ்ட்டு சொன்னார், நான் ட்ரென்ச் பண்ணிட்டேன் தண்ணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டார். பட் அவர் சொன்னார் அது எஃபெக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு. ஸோ 6 ஹவர்ஸ் தாங்குமா இது? ஓகே, ஸோ இது எப்படி ஜாக்கெட் டிஷர்ட் வச்சுக்கணும், டிஷர்ட்டுக்கு மேலே போட்டுட்டு அப்புறம் ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட் மேலே போடணும். நீங்கள் ஸ்கின்ஸ் மேலே போட்டுக்கலாம், ஸ்கின்ஸ் மேலே கூட ஐக்கு நீங்கள் ஜாக்கெட் போடலாம். ஓகே. ஸோ இது என்ன காஸ்ட் வருது? இது 4990 வரும். தட் இஸ் ஆக்சுவலி குட். 4990 இட் இஸ் ஒர்த் இட். எஸ்பெஷலி இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சில்லு தான் இருக்குது இது ஏசியில் இருக்கிறதுனால. ஓகே, கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் மந்த் வாங்குறோம். நெக்ஸ்ட் மந்த்தில் இந்த மந்த்தே முடிஞ்சால் வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதில் வந்து சைஸ் வேரியன்ட் இருக்கேன். ஸ்மால் டு உங்களுக்கு வந்து LL வரைக்கும் இருக்கேன். இது CO2 கேட்ரேஜ் வரும் உங்களுக்கு. ஓகே, இதை வந்து நீங்கள் பைக்கில் ஃபிட் பண்ணிக்கலாம் அண்டர் த சீட். ஒன்ஸ் நீங்கள் கீழே கிராஷ் பண்ணும்போதுனாலும் இது ப்ளூட் ஆகும். கண்டிப்பாக. இல்லைனா டோட்டலாக உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஆயிரும், உங்களுக்கு ஃபுல் ஏர். ஓகே, உங்களுக்கு செஸ்ட், ரிப், பேக், ஸ்பைனல் எல்லாமே வந்து மோர் ஓவர் ப்ரொடெக்ஷன். ஓகே, இது என்ன ஏர் யூஸ் பண்ணுறாங்க இதில்? இது வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நைட்ரஜன் உங்களுக்கு. ஓகே ரைட். ஸோ anyone who is ready to spend more amount, நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் டாப் நாட்சில் கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஹெலைட்டோட ஏர் பேக் ஒன்று ரைஸ் வாங்கிங்க. பிகாஸ் அது உங்கள் ஜாக்கெட் மேலே போட்டுட்டீங்க. அது என்ன காஸ்ட் வருது? அது ஸ்டார்டிங் 45,000. ஸோ ஸ்டார்டிங் வந்து 45,000 இருக்குது. பட் இட் இஸ் ரியலி ஒர்த் இட். பிகாஸ் நீங்கள் த டைம் when you fall from the bike, நீங்கள் பைக்கோட அந்த சீட்லேருந்து வெளியில் வரும்போது அந்த கேபிள் புல் பண்ணும்போது கம்ப்ளீட் CO2 வந்துட்டு உங்களோட அந்த ஆர்மரில் வந்து கவர் ஆயிரும். ஸோ தட் இந்த அளவுக்கு பல்ஜ் ஆயிரும். நான் அதோட வீடியோ லிங்க் ஒன்று ஷேர் பண்ணேன், ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அது பல்ஜ் ஆகும்போது ஏன்னா விழும்போது இட் வில் பி லைக் யூர் இன்சைட் அ பலூன் அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டிங் யூர். அப்படிங்க ரோல் ஆனால் கூட உங்களுக்கு அப்ரேஷன் இந்த கையில் வாங்குறதுக்கு ஜாக்கெட் இருக்கு. ஷோல்டர் மெயின் ஏரியா, ஷோல்டர், ஸ்பைனு, இந்த அப்டமன் இந்த இடம் அடி வாங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்டமன் அப்டமன் இந்த ரிப்கேஜ் ஏரியா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் ஆகிக்கும். பிகாஸ் ஃபாலில் மெயினாக டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி ஏரியாஸ் தான். அதே மாதிரி அட்வென்ச்சர் ஜாக்கெட் உங்களுக்கு. அட்வென்ச்சர் வந்து ஃபுல் ஏர் பேக் தான் உங்களுக்கு. ஓகே, இது ஃபுல்லி டோட்டல் ஏர் பேக். ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருது ஜி? இது 62,370. 60. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஜாக்கெட்டும் இருக்கும். ஸோ தனியாக வந்துட்டு ஒரு ஜாக்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப இதாகுதுன்னா அது மேலே போகிறது இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் அ ஜாக்கெட். இட்ஸ் அவைலபிள் ஹியர் அண்ட் ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குல்ல ஜி? அவைலபிள். ஓகே, பர்ஃபெக்ட். ஸ்டாக் இல்லைனா நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுலேயே ஒரு 2 கலர் ஆப்ஷன் வரும். லைட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளோரசன் கலராக இருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் ஒரு ஏர்லி மார்னிங் லேட் நைட் லைட் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மறுபடியும் விசிபிலிட்டி நிறையா இருக்கும். கரெக்ட். ஸோ யூ ஹேவ் 2 கலர்ஸ். மோஸ்ட்டாக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணி இதாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி நைட் டைமில் உங்களுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல் ஆகுது இந்த ஃப்ளோரசன்ட் கலர் ரிஃப்ளெக்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நல்லா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இதுக்கு. நான் இதை பற்றி பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில். ஆனும் அறுவேல நான் ஏதோ வாங்கிட்டேன்னா ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இல்லைனா ஏதாவது நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதை பற்றி. Borosa's ankle boot. ஓகே, இது ப்ரொடெக்ஷன் விஷயம் ஃப்ரண்ட்டில் இந்த மெட்டல் கப் வச்சுருப்பாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரி லெவல் பிகினர் ரைடர் இது நீங்கள் போகலாம், நல்லாயிருக்கும். நல்லா ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் மெட்டல் கப் வச்சாலும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எஸ். ஓகே, கிரேட்.
ஆக்சுவலாக கைஸ் இந்த ஒரேசோ ஷூ பற்றி நான் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் குரூப்லேயே ஒரு பையன் ஒரேசோ ஷூ யூஸ் பண்ணுறாரு. எனக்கும் ரொம்ப வாங்கணும் ஆசை. பிகாஸ் நம்ம மற்ற பிராண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா மினிமம் ரைடிங் ஷூ வாங்குறதா இருந்தால் அப்ராக்சிமேட்லி 6,000 to 9,000 வரைக்கும் அப்ராக்சிமேட் ரேஞ்ச் 10,000 வரைக்கும் போகும். பட் ஒரேசோ கம்பெனி வந்துட்டு ஒரேசோ இந்தியன் மேட் கம்பெனி தானே? ஸோ இது வந்துட்டு ப்ராட்லி மேட் இன் இந்தியா. அண்ட் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இது என்ன மெட்டீரியல் ஒரிஞ்சு இருக்கு? ஸோ லெதர் சார், லெதர். ஸோ லெதரு அண்ட் பின்னாடி உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரு ப்ளஸ் உள்ள ஒரு மெட்டல் கப் வச்சிருக்காங்க. பட் வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இது எப்படின்னு காட்டுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோக்கா வெயிட்டே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற ஷூஸை ஈவன் என்னோட ரைடிங் பிபிஜி ஷூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓகே ஜி, வேறு ஏதாவது இது இருக்கா இதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு? வேறு ஏதாவது அடுத்தது லாங் பூட் இருக்குது. ஓகே சேம். ஓகே, இது அட்வான்சர் மொரோவர் ஹிமாலயன் கேடிஎம். வா ஓகே. ஸோ இதில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது ஜி அப்படின்னா? பிகாஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, பேக்லேயும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ப்ரொடெக்ஷன் அந்த இதில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஆர்மர் மாதிரி. ஓகே, இதுலேயும் ஃப்ரண்ட்டில் அந்த மெட்டல் கப் வச்சுருப்பாங்க. ஓகே. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா ஃபோல்டபுள் மாதிரி பண்ணி முட்டி. ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 5,000 4,999. So guys, யாராவது if anyone is planning for Ladakh, and I had couple of queries coming in YouTube commentsல கூட வந்துச்சு இந்த மாதிரி ஒரேசோ ஷூ பற்றி ரிவ்யூ பண்ணுங்கன்னு. நான் தனியாக இதுக்கு டெடிகேட் பண்ணுறேன் பிகாஸ் ஐம் பிளானிங் டு பை ஒன் சூன். ஸோ இந்த ஷூ மெயினாக லடாக் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆச்சு. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். என்னதான் நீங்கள் எவ்வளோ ஷூஸ் வாங்கினாலும் உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும் போது இது வேல்யூ ஃபார் மணி நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ரெயின் அந்த கவர் தான் அமேசானில் கிடைக்கும். ரெயின் கியர் வச்சிருக்கோம். வாவ் நைஸ். ஜஸ்ட் இன் கேஸ் ரெயின் டைமில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோடெக். ஓகே, மோட்டோடெக். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது மழை ரொம்ப ரெயின் வாட்டரில் லடாக்கில் இறங்குறீங்க தண்ணிக்குள்ளே அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கவர் கிடைக்குது. இது நல்ல வாட்டர் ப்ரூஃப். நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல மாடலு. முடிஞ்சால் இதுவும் நான் சேர்த்து வாங்குற மாதிரி பார்க்குறேன் ஒரேசோவில். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல grip அடியில் இருக்குது. பிகாஸ் ஈக்குவலண்ட்டாக பார்த்தா சோல் அதே மாதிரி grip தான் நல்லா grip-ஆக இருக்குது. ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ வருது எக்ஸ்ட்ரா? இது 1,750. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு லடாக் இல்லைனா மேபி ஒரு நல்ல லாங் டூரிங் ரைட்ஸ் பண்ணுறவங்க, ஒடிசி மாதிரி பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ப்ரிஃபர் சச் கைண்ட் ஆஃப் லாங் பூட். This comes 4,999 and this comes 1,750. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,000 rupees உங்களுக்கு ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பூட்டு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வேல்யூ ஆஃப் மணி தான் இது. ஸோ திஸ் ஆல் அபவுட் மோட்டோ கியர் கைஸ். எல்லா ஆக்சசரிஸுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன அவைலபிலிட்டியில். இங்கே வந்துட்டு ஒன்று இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் பிராண்டில் வந்து ஈவன் சைஸ் இல்லாட்டி கூட எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க. தேர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டோர் இன் சென்னை. அண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஜாக்கெட்ஸ் இருக்குது, ரைடிங் ஷூஸ் இருக்குது, உங்களுக்கு க்ளவுஸ் இருக்குது, உங்களுக்கு ஹீலியம் வுட் அந்த இது ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் டாப் பாக்ஸஸ் அண்ட் இது சேடல் பேக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் யூ கெட் எவ்ரிதிங் அவைலபிள் ஹியர். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் ஜஸ்ட் விசிட் த ஸ்டோர் ஒன்ஸ். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் டி நகர். அதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் கூகுள் மேப்லையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கம்ப்ளீட்டாக. ஸோ யூ கேன் கம் அண்ட் விசிட் ஹியர். யூ கேன் மீட் Arafat Buhari அவரை மீட் பண்ணலாம். இஸ் அ ஸ்டோர் மேனேஜர். ஸோ யூ கேன் ஆஸ்க் ஹிம் ஆல் த டீட்டெயில்ஸ். ஹி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹி கிவ்ஸ் யூ டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். நான் குவிக்காக அடுத்த ஸ்லைடில் வந்துட்டு நான் என்ன ஜாக்கெட் எடுத்திருக்கேன் ரிலீவ் பண்ணுறேன். நான் எடுத்தது வந்துட்டு ரைனாக்ஸ் ஸ்டார்ம் ஈவோ. ஸோ நான் எடுத்தது ரைனாக்ஸ் ஸ்டார்ம் ஈவோ. அது வந்து ஸ்லைடர்ஸோட மேலே எல்லாமே வருது ப்ரொடெக்ஷனோட. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல்ஸாக தெரியலாம் சொல்லிட்டு. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் டேக்கிங் டைம் டு வியூ திஸ் வீடியோ. லாங்காக இருக்கும் பட் ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a great day. See you. Thank you so much. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains and